அன்பு நட்புகளுக்கு உங்கள் ஆவடி மைடட்ஸ் கிரியேஷன்ஸ் இனிய அன்பு வணக்கங்கள். Hey mommy. Hey my baby. Hey mommy. என்னங்க மாம் பேபி லவ் கியூட்டா இருந்ததா? இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போறது இந்த கியூட்டான ஸ்பைடர் பிளான்ட் பத்தி தாங்க. கண்களை கொள்ளை கொள்ளும் இந்த ஸ்பைடர் பிளான்ட் செடிகள் இன்டோர், அவுட்டோர், செமிஷேட் என எல்லா வகையான இடங்களிலும் பொருந்தக்கூடியது, பராமரிக்க மிகவும் இலகுவானது. முற்றிய அழகிய செடிகளிலிருந்து வெளிப்படும் கணுக்களில் புதிய செடிகள் உருவாகிறது. அதனுடைய மலர்களும் அதன் அரும்புகளும் வருகிறது. பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த குட்டி செடி கூட ஒரு செடியை உருவாகக்கூடியதுதான். பாருங்க, அந்த கணு அழகாக வந்திருக்கு. எங்களுடைய அழகிய குட்டி மூலிகை காடு பால்கனியில் அமைச்சிருக்கேங்க. அதில் இந்த ஸ்பைடர் பிளான்ட் செடிக்கு முக்கிய இடம் இருக்குங்க. ஏன்னா இந்த ஸ்பைடர்மேன் செடிகள் சாதாரண செடிகள் வெளியிடும் ஆக்சிஜன் அளவை விட அபரிதமான அதிகமான ஆக்சிஜனை வெளியிடக்கூடியதுங்க. ஆக்சிஜனை பெருக்க வீட்டிற்குள் வைத்து வளர்க்கப்படும் இன்டோர் செடிகளான ஆலிவேரா, ஸ்னேக் பிளான்ட், துளசி இதன் வரிசையில் மிகவும் முக்கியமான இடம் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுக்கு இருக்குங்க. இது சிறந்த ஆக்சிஜன் பெருக்கி என தெரியப்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த ஸ்பைடர்மேன் செடிகளை பராமரிக்கிறதும் அதனை இரட்டிப்பாக்கிறதும் ரொம்பவே சுலபமான முறைங்க. முற்றிய செடிகளில் அதன் வேரிலிருந்து புதிய செடிகள் உருவாகுங்க. இப்போ நீங்கள் தொட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் பாருங்கள், இன்னொரு குட்டி அழகான செடி உருவாக்கியிருக்கு. அதை நீங்கள் அழகாக கட் பண்ணி இன்னொரு தொட்டியில் வச்சிங்கன்னா ரொம்பவே செழிப்பாக வளரும். இதற்கு தேவையான மண் கலவை கூட ரொம்பவே சுலபமானதுங்க. தோட்டத்து மண்ணோட 20% வண்டல் மண்ணும் 25% இயற்கை உரத்தையும் சேர்த்து நடவு பண்ணிங்கன்னா ரொம்பவே செழிப்பாக வளருங்க. இன்னொரு ப்ராபகேஷன் முறை, இதன் கணுக்களில் வரும் செடிகளை அகற்றி அதனையும் இதே போல் நடவு பண்ணிங்கன்னா அது கூட ரொம்பவே செழிப்பாக வளருங்க. இது மாதிரி கணுக்களை கட் பண்ணி வச்சுருந்தேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். இது நல்லா செழித்து வேரூன்றி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேறு தொட்டியில் வைக்கலாம். இதன் செடிகள் அடியில் வேரோட கொத்து கொத்த கிழங்கு கூட இருக்குங்க. அந்த கிழங்கை பிரித்து வச்சா கூட அது இந்த மாதிரி அழகான செடிக்கு வருங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் அந்த மாதிரி கிழங்கு பிரித்து வச்சுருந்தேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது எப்படிப்பட்ட இடத்துல வளருங்க. சிறு தொட்டி, இல்லை நீங்கள் நிலத்துலையோ, இல்லை இது மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் பாட்டிலையோ எப்படி வச்சாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வளரக்கூடியதான் இந்த ஸ்பைடர் பிளான்ட். நீங்களும் இந்த ஆக்சிஜன் பிரிக்கான ஸ்பைடர் பிளான்ட்டை வளர்த்து நிறையவே ஆக்சிஜனை எடுத்துக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர நீங்கள் நம்ம ஆவடி மைடட்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்தப்படும். நன்றி, வணக்கம்.